ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 5ஓட இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் பங்களிப்பு அப்படிங்கிற டாபிக்ஸில் பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து குரூப் 1 குரூப் 2லேயும் வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல் சிலபஸில் மென்ஷன் பண்ணல. பட் தமிழ்நாடு சார்ந்ததுனால கண்டிப்பாக நம்ம இந்த டாப்பிக்கை வந்து படிச்சுக்கணும். இதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சோசியல் சயின்ஸ் புக்கும் 11th ஹிஸ்ட்ரி புக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் சீர்திருத்தங்கள். தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் அப்படின்னாவே ரெண்டு பேர் முதல்ல வந்து வந்தது அப்படின்னு பார்த்தா ரெண்டு முக்கிய தலைவர்கள் வருவாங்க. ஒன்று பார்த்தோம்னா வள்ளலாறு, இன்னொன்று அயோத்திதாசர் பண்டிதர். அவங்க எல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கத்தில் வந்து முன்னோடிகள், தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்களை தொடங்கி வைத்தவங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? வாங்க ஃபர்ஸ்ட் ராமலிங்கனார் பற்றி பார்க்கலாம். ராமலிங்கனார் வந்து பிறந்தது வந்து எந்த ஊர் அப்படின்னா சிதம்பரம் அருகே மருதூர். ராமலிங்கனார் என்னன்னு சொல்லுவோம், வள்ளலார்னு சொல்லுவோம். எந்த ஆண்டு ஜாதி எல்லையை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவு வடலூரில் நிறுவினார் அப்படின்னா 1867. வள்ளலாரின் திருவருப்பா பாடலை பழமைவாத சைவர்கள் என்னன்னு கண்டனம் செய்தாங்க அப்படின்னா மறுப்பா அப்படின்னா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. வள்ளலார் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடம் காட்டினார். இதை என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு சொல்லுவார்? ஜீவகாருண்யம். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1856. பின்னர் சமரச சன்மார்க்க சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. சமரச வேத சன்மார்க்க சங்கங்கிறது என்னன்னு மாத்திட்டாருன்னா சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு மாத்திட்டாரு. உண்மையான அன்பால் வந்து இறைவனை ஒளி வடிவமாக வணங்கும் எந்த வழிபாட்டை முன்வைத்தாரு அப்படின்னா வள்ளலார் முன்வைத்த வழிபாட்டு முறை வந்து அருள் பெருஞ்சோதி. அருள் பெருஞ்சோதி அப்படிங்கிற வழிபாட்டை முன் வச்சிருக்காரு. வள்ளலார் நினைவு அஞ்சலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டுச்சுன்னா 2007. கண்மூடி விளக்கமெல்லாம் மண்மூடி போக என்று முழங்கியவர் யாரு அப்படின்னா வள்ளலார். வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் 5 தமிழக அரசு எந்த நாளாக கடைபிடிக்குன்னா தனிப்பெருங்கருணை நாளாக 2023 கடைபிடித்துட்டு வரோம். இதை அறிவிச்சவர் வந்து சிஎம் மு.க. ஸ்டாலின். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்துக்கு முருகப்பெருனின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தெய்வமணி மாலை நூல். அந்த நூல்ல தொகுக்கப்பட்டிருக்கு தெய்வமணி மாலை. அடுத்து வள்ளலார் எந்த வயதிற்குள்ள சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாகவும் ஆற்றல் பெற்றார் அப்படின்னா 10 வயதுக்குள்ளேயே வந்து சொற்பொழிவு நிகழ்த்துற அளவுக்கு அவர் ஆற்றல் பெற்றிருந்தாரு. உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா வள்ளலார். புதுநெறி கொண்ட புலவர் என்று வள்ளலாரை பாராட்டியவர் யாரு அப்படின்னு பார்த்தா பாரதியார். வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னா தொண்டை மண்டல சதாகம், சின்மய தீபிகை, இதெல்லாம் வந்து அவர் பதிப்பித்த நூல்கள். அவரோட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னா மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, குருவை வணங்கி கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, சங்கடம் விளைவிக்கும் ஜாதியும் மதத்தையும் தவிர்த்தேன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இவர் சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து இதோட வள்ளலாரோட முக்கிய தலைப்புகள் முடிஞ்சிருச்சு. 10th புக்ல வள்ளலாரை பத்தி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்தது அயோத்திதாசர் பண்டிதர். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காத்தவராயன். சென்னை ஆயிரம் விளக்குல வந்து 1845 பிறந்திருப்பாரு. அவர் என்னன்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அயோத்திதாசர் என்னன்னு சொல்லுவோம்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தோட தந்தைன்னு சொல்லுவாங்க. யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமது பெயரை அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னா ஆசிரியர் வி அயோத்திதாசர் பண்டிதர் மேல கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கிட்டாரு. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா காத்தவராயன். யாரை திருமணம் செய்தார்னா நீலகிரியில் தோடர் இன பிரிவில் உள்ள பெண்ணை வந்து கலப்பணம் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 10 ஆண்டுகள் இலங்கைக்கு சென்ற பின்னர் அங்க எந்த மதத்தை வந்து கவரப்பட்டார் அப்படின்னா புத்த மதத்தால கவரப்பட்டார். அயோத்திதாசரோட பிள்ளைகள் யாராரு அப்படின்னா பட்டாபிராமன், மாதவராம், ஜானகிராமன், ராஜாராம். மகள்களுக்கு வந்து அம்பிகா தேவி, மாயாதேவி அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காரு. அயோத்திதாசர் கை தேர்ந்தது வந்து சித்த மருத்துவம். அவர் அறிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். பிரம்மஞான சமியின் K.S. ஆல்காட் தாக்கத்தினால் வந்து அயோத்திதாசர் இலங்கை சென்ற ஆண்டு வந்து 1898. மக்கள் கணக்கெடுப்பின் போது எவ்வாறு பதியுமாறு மக்களை வலியுறுத்தினார் அப்படின்னா ஜாதிகளற்ற திராவிடர்கள்னு பதிவு சொல்லியிருக்காரு. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியே வந்து அயோத்திதாசர். ராணிப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு காலாவில் தொடங்கிய வாராந்திர பத்திரிகை என்னன்னு பேர்னா ஒரு பைசா தமிழன் 1907, ஒரு பைசா தமிழன் செய்தித்தாளை 1908 பெயர் மாற்றம் பெற்று தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழன் நாளிதழ் வந்து எந்தெந்த நாடுகளில் பகுத்தறிவு சிந்தனை ஊட்டியது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, மைசூர், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்களோட பகுத்தறிவு சிந்தனையை வந்து இந்த தமிழன் நாளிதழ் வந்து ஊட்டிட்டு வந்திருக்கு. தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருக்காரு. ஒடுக்கப்பட்டோர் கோயிலுக்கு ஆதரவாக, அதாவது ஒடுக்கப்பட்டோர் வந்து கோயிலுக்குள் நுழைவதற்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்கு தொடங்கிய அமைப்பு என்ன அப்படின்னா அத்தியானந்தா சபையை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. 1882 வந்து அயோத்திதாசரும் ஜான் திரவியம் அப்படிங்கிறவன் உருவாக்கிய அமைப்பு பேர் என்னன்னா திராவிடர் கழகம்.
1882. 1855 அயோத்திதாசர் தொடங்கிய இதழ் வந்து திராவிட பாண்டியன். திராவிட பாண்டியன் இதழ்கள் இதில் வந்து 1885 தொடங்கியிருப்பாரு. ஒரு பைசா தமிழ் வந்து 1907. 1891 அயோத்திதாசர் தொடங்கிய அமைப்பு திராவிட மகாஜன சபை. திராவிட மகாஜன சபையை போராடியது எதற்காக அப்படின்னா அவங்க பகுதியில் இருக்கிற சாலைகள் அமைக்கிறது, கால்வாய் பராமரித்தது, குடிமக்களின் பாதுகாப்பு, கல்விக்கூடங்கள் போன்ற அடிப்படை தேவைகளுக்காக வந்து போராடிட்டு இருந்திருக்காங்க. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா நீலகிரி. 1898 நிறுவிய அமைப்பு என்ன அமைப்பை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து 1898 வந்து நிறுவியிருக்காரு. அயோத்திதாசன் யாருடன் மக்களை தொடர்புபடுத்தி கூறுகிறார் அப்படின்னு பார்த்தா மழையுடன் வந்து மக்களை தொடர்புபடுத்தியிருப்பாரு. அதாவது நல்ல மக்கள் இருந்தால் தான் நல்ல மழை பெய்யும், நல்ல மழை பெய்தா தான் அங்கே செழிப்பு வரும், செழிப்பு இருந்தால் தான் நாடு வளம் பெறும், நல்ல கல்வி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கருத்துல வந்து மலையோட மக்களை ஒப்பிட்டு இருப்பாரு. மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னா விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றமா மட்டும் இருக்கக்கூடாது, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று அயோத்திதாசர் கருதியிருக்காரு. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடி பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரை அவர்களே அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பெரியார். பெரியார் வந்து அவருக்கு முன்னோடி யாருன்னா அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பண்டித மருத்துவமனை அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம், விவாத விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. பதிப்பித்த நூல்கள் அப்படின்னா போகர் 200, அகத்தியர் 200, சிமிட்டும் ரத்தின சுருக்கம், பாலவகடம் இது. அடுத்து திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு வந்து எதன் அடிப்படையில் புதிய விளக்கம் எழுதினார்னா பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்கள் எழுதியுள்ளாரு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பல பள்ளிகளை உருவாக்கப்படுவதற்காக உந்து சக்தியாகவும் திகழ்ந்திருக்காரு. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த சமூக மாற்றங்கள்னால தான் மறுமலர்ச்சி ஏற்படுது. ஸோ இந்த லெசனையும் படிக்கணும். அச்சு தொழில்நுட்பத்தின் வருகையால் வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. 1758 வந்து தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் வந்து கோவாவில் வெளியிடப்பட்டுச்சு. இதுதான் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் புத்தகம். 1709 வந்து முழுமையான அச்சகம் வந்து சிகுன் பால்கு அப்படிங்கிறவனால வந்து தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டிருக்கும். 1812 வந்து திருக்குறளை வெளியிட்டிருப்பாரு. 19ஆம் நூற்றாண்டுல வந்து சி.வை. தாமோதரனார், உவேசா சாமிநாதர் அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ் இலக்கியங்களை வந்து புதுப்பித்து வெளியிடுறதுக்காக தமது வாழ்நாள் முழுவதையுமே செலவழித்திருப்பாங்க. தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனார் மாணவர் தான் வந்து உவே சாமிநாதர். அவர் என்னென்ன நூல்களை வந்து பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணியை வந்து 1887லையும், பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892லையும், புறநானூற்றை 1894லையும், புறப்பொருள் வெண்பா மாலையை வந்து 1895ம், மணிமேகலை 1898லையும், ஐங்குறு நூலை வந்து 1903லையும், பதிற்றுப்பத்து 1904 ஆகியவற்றை வெளியிடு முயற்சி மேற்கொள்ள அவர் தான் வந்து பதிப்பித்து வெளியிட்டார். அடுத்து வந்து 1816 வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய வந்து F.W. எல்லிஸ் வந்து தென்னிந்திய மொழிகளில் வந்து தென்னிந்திய மொழிகள் வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவ வந்து அவ வடமொழியோட சேர்ந்ததல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராபர்ட் கால்வெல்லும் திராவிடம் அப்படி ராபர்ட் கால் வந்து திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழியின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிட்ட நூலை வந்து 1856 வெளியிட்டுள்ளார். அது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நோட்டேன். தமிழ்நாட்டு திராவிட உணர்வு தோண்டி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பு செய்தது. பி சுந்தரனார் எழுதப்பட்ட மனோமணியம் என்னும் நாடக நூலில் வந்து தமிழ் மொழி வாழ்த்து பாடலும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்குது. வள்ளலார் வந்து ராமலிங்கனார் அப்படின்னு பேர்ல வந்து நடைமுறையிலிருந்து இந்து சமய பழமைவாதத்தை வந்து கேள்விக்குறியாக்கி அவருக்குன்னு ஒரு கொள்கைகளை வலித்து ஒரே கடவுள் வழிபாடு, உருவமற்ற வழிபாடு அப்படிங்கிற கொள்கையெல்லாம் வந்து வள்ளலார் முன்மொழிஞ்சிருப்பாரு. ஏழைகளுக்கு உதவுவதே வந்து உண்மையான தொண்டு அப்படிங்கிற கொள்கையை அவர் பின்பற்றியிருப்பாரு. அப்ரஹாம் பண்டிதர் வந்து தமிழ் இசைக்கு சிறப்பு செய்வதோடு தமிழ் இசை வரலாறு நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு. சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர், திருவிகா, பிரதிமா கலைஞர், மலைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, அப்புறம் வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் இவங்கெல்லாம் வந்து தமிழ் புத்தெழுச்சி செஞ்சிருக்காங்க. இவர் மறுமலர்ச்சி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவங்க, தமிழ் மொழி மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட தலைவர்கள். அடுத்து சிங்காரவேலன் காலனி சக்திக்கு எதிர்கொள்வதற்கு பொதுவுடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் வந்து யாருன்னா எம் சிங்காரவேலன். பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியாரும் சமூக ரீதியான உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினருக்கு உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தங்களை உயர்த்தி பிடித்தார்கள். அடுத்து பிரதிமா கலைஞர் வி.கே. சூரியநாராயணன் சாஸ்திரி. மதுரை அருகே பிறந்தாரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்திருக்காரு. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் வந்து பிரதிமா கலைஞர். மறைமலை அடிகள் அப்படின்னா தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை, தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். பட்டினப்பாலை முல்லைப்பாட்டுக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருக்காரு. சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில பணிபுரிந்திருக்காரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில வந்து தமிழாசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. பி சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் ஆகியோரோட வந்து வாழ்க்கை முறையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியிருந்தார். அதாவது அவங்களோட நட்பு பாராட்டிட்டு வந்திருக்காரு. தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா வேதாச்சலம் என்ற பெயரை வந்து அவர் தூய தமிழ் மொழியில மறைமலை அடிகள்
மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றி கொண்டுட்டாரு. அவருடைய ஞானசாகரம் என்னும் பத்திரிகை என்னன்னு மாத்துறாருன்னா அறிவுக்கடல் அப்படின்னு பேர் மாத்திக்கிறாரு. அப்படி சன்மார்க்க சங்கத்தை என்னன்னு சொல்றான்னா பொதுநிலை கழகம் அப்படின்னு பேர் மாத்திடுறாரு. தமிழ் சொற்களுக்குள் புகுத்துவிட்டு சமஸ்கிருத சொற்களுக்கு இணையாக பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியும் வந்து நீலாம்பிகை தொகுத்தார். நீலாம்பிகை அப்படிங்கிறது வந்து மறைமலை அடிகளோட மகள். திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் வந்து பிராமணர் அல்லோர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமாயிருக்கிறது. 1909 பிராமணர் அல்லாத மாணவருக்கு உதவி செய்வதற்காகவே மதராஸ்ல பிராமணர் அல்லாத சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1912 வந்து டாக்டர் சி நடராஜன் வந்து பிராமணர் திராவிட சங்கத்தை ஏற்படுத்தி பிராமணர் அல்லாத மாணவர்கள் முன்னேற்றத்துக்கும் வந்து அவர் பாடுபட்டிருக்காரு. திருநெல்வேலியில வந்து அதாவது திருநெல்வேலியில திராவிடர் இல்லம் என்ற பெயர்ல வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியை வந்து சி நடராஜன் நிறுவியிருப்பாரு. 1837 ஆண்டு வந்து ஜேம்ஸ் பிரின்சிவே மற்றும் இதர ஆய்வாளர்கள் மூலம் பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகள் போன்ற இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் மொழி வந்து இந்திய மொழிகளோட ஒரே மாதிரி தன்மை கொண்டது அல்ல, அது வந்து தனித்தமிழ் மொழி. அது மற்ற தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படிங்கிற கூற்றையெல்லாம் அதாவது 9th தமிழ் புக்கில் இருக்கும்ல அந்த கூற்றில் அந்த புக்கை டீட்டெயிலாக படிங்க. அது கண்டிப்பாக அதனோட கொஸ்டின்ஸும் வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்த தமிழ் சமூக வரலாற்றுல அந்த கொஸ்டின்ஸும் வரும், அதையும் படிச்சுங்க. தமிழ் ஆர்வலர்களால் எல்லிஸ் தமிழை நேசிப்பவராகவும் வள்ளலாரின் குரலை மிகவும் விரும்புவதாகவும் பாராட்டப்படுகிறார். பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவர் குரலை மிகவும் விரும்புவராகவும் பாராட்டப்படுகிறார். சென்னை மாகாண பிராமணர் அல்லாதோர் பிரச்சனைகளுக்கு புதிய தேசிய தலைவர்கள் கவனத்தை கொள்ளவில்லை என்பதன் காரணமாக 1852 வந்து கங்காலு லட்சுமி ஆங்கிலேய இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. 1913 ஆளுநர் செயற்குழு உறுப்பினர்கள் அலெக்சாண்டர் ஜோர்டன் புள்ளியியல் விவரப்படி மக்கள் தொகையில் 3% உள்ள பிராமணர்கள் வந்து வேலைவாய்ப்புகளை எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் நீதி கட்சி. 1916 நவம்பர் 20 வந்து டாக்டர் நடேசன், சர் பி டி தியாகராஜர், டி எம் நாயர், அலமேலு மங்கை, தயாரம்மாள் உள்ளிட்ட 30 பிராமணர் அல்லாத தலைவர்களாம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கினார்கள். பின்னர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துவாங்க. இதுதான் வந்து பின்னால புகழ்பெற்ற நீதி கட்சியா உருமாறி இருக்கும். இதன் 3 செய்தித்தாள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்ல திராவிடன், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருப்பாங்க. 3 இதழ்கள் என்னன்னா திராவிடன், ஜஸ்டிஸ், ஆந்திர பிரகாசிகா. நீதி கட்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் அனைத்து பிராமணர் இல்லாதோரின் கல்வி, சமூகம், பொருளாதாரம் மற்றும் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல், அரசியலமைப்பின் அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல், அரசியலமைப்பு உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக ஆக்குதல். இதெல்லாம் நீதி கட்சியினோட நோக்கங்கள். பிராமணர் அல்லாதவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குறது தான் வந்து நீதி கட்சியோட முக்கிய நோக்கம். 1919 வந்து மாண்டேக ஜேம்ஸ் கோட் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. 1920 நடந்த முதல் தேர்தல் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி சென்னை மாகாணத்திற்கு சுப்பராயலு முதல் அமைச்சராக இருக்காரு. அவருக்கு இறப்பிற்கு பின்னர் பனகல் ராஜா வந்து முதலமைச்சராக ஆவார். இவங்களாம் நீதி கட்சியோட முதல்வர்கள். நீதி கட்சியோட பங்களிப்பு என்னன்னா அடுத்தடுத்த தேர்தல்களின் நல்வாய்ப்புகளை பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்த போதிலும் வந்து 1921 முதல் 1931 வரை அதிகாரத்தில் இருந்திருக்கு. ஜாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்தி சட்ட சிக்கல்களை ஆற்றியது, பொது கிணறுகளிலும் நீர்நிலைகளிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் வந்து பொது பள்ளியில சேர்க்கணும் அப்படிங்கிற ஆணையம் வந்து நீதி கட்சியோட ஆட்சியில பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நீதி கட்சி கீழிருந்து சட்டமன்றம் முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி 1921 அங்கீகரிக்குது. ஆனா 1926 தான் வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமியோட முயற்சியினாலதான் வந்து முதன்முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்களுக்கு வாக்குரிமை பெறப்பட்டது. நீதி கட்சியின் ஆட்சியில வந்து கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன, மிராசுதார் முறையும் ஒதுக்கப்பட்டுச்சு. 1923 நீர்ப்பாசனத்துக்கான திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்த டாபிக் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் வந்து சடங்குகள், சம்பிரதாயங்கள், அதாவது ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், சமூகத்தில் நிலவிருந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகலாம் வந்து குரல் கொடுத்துச்சு. சுயமரியாதை இயக்கம் வந்து பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்காகவும் போராடினாங்க. சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவது அல்லது அதனை உண்மையான பகுத்துறையுடையதாக மாற்றுவது, திராவிடர்களின் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல், ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்திலிருந்து திராவிட சமூகத்தை காப்பாற்றுதல், மூட நம்பிக்கையான நடவடிக்கைகள் நீக்குவதன் மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவதுடன் பிராமணர்களின் செல்வாக்கை குறைத்தல். பெரியார் ராஜாஜியில அரசாங்கம் இந்திய கட்டாய பாடமாக்கியது அப்படின்னு முதல் எடுத்த போது வட இந்திய ஏகாதிபத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் கருதினாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டாரு. 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறை சென்றதுனால சிறைப்பறவை அப்படின்னு பெரியார் அழைக்கிறாங்க. 1938 சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு.
ஆங்கில அரசாங்கத்துக்கு கீழே தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றாரு. வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தனது சிறப்பான தலைமையை அளித்ததுடன் காங்கிரஸ் கட்சி நிறுவிட சேரன்மா தேவி குருகுலத்தில் நடந்த சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தாரு. பெரியார் தன்னுடைய திட்டங்களை வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்வதில் வந்து அவர் இடஒதுக்கீடு கொள்கையை வந்து முன்மொழிச்சிருப்பாரு. அது காங்கிரஸ் கட்சி ஏத்துக்கல. அதனால காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. சுயமரியாதை இயக்கம் வந்து தேர்தல் அரசியலை தவிர்த்தவுடன் சமூக சீர்திருத்த, சாதி முறை ஒழிப்பு, மாண்பற்ற தன்மையை நீக்குவது, பெண்கள் மீதான பாலியல் அடிப்படையான தடையை நீக்குவது, பரம்பரையான அர்ச்சகர் உரிமையை எதிர்ப்பது போன்ற பிரச்சாரத்தை வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பெண் விடுதலையில வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து மிகப்பெரிய பங்கு வகித்திருக்காங்க. ஏன்னா அப்பவே வந்து பெண்களுக்கு சம உரிமை, சொத்துல உரிமை, பெண் கல்வி போன்ற பெண்களோட மறுமணம், திருமணம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய கொள்கைகளை வந்து பெரியார் எடுத்து உரைச்சிருப்பாரு. அதனாலதான் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. பெரியாரோட நாளேடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு, புரட்சி, விடுதலை, ரிவால்ட், பகுத்தறிவு. முதல்ல குடியரசுகள் இதெல்லாம் தான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் புரட்சி, விடுதலை, ரிவால்ட், பகுத்தறிவு போன்ற நாளேடுகளை வந்து பெரியார் நடத்திட்டு வராரு. அவர் வந்து சித்திரபுத்தன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல வந்து கட்டுரைகளை எழுதிட்டு வந்திருக்காரு. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவில் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலனுடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தாரு. பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை வந்து 1936ல வெளிவந்தோடனே அதை தமிழ்ல வந்து பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. பி.ஆர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனித்தேர்தலும் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரிச்சிருக்காரு. அதாவது தனித்தேர்தல் தொகுதி அப்படிங்கிற கொள்கையை பெரியாரு ஆதரிச்சிருக்காரு. நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்துடன் இணைக்கப்பட்டு அதற்கு பெரியார் பெயரிட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சியோட தலைவரை 1936லயே சிறையில் இருக்கும்போதே ஏற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் நீதி கட்சியை வந்து திராவிட கழகமாக 1944ல வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. தன்னோட 94வது வயதில இயக்க எழுதியிருப்பாரு. பெண்ணினம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் என்ன அப்படின்னா பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற நூல் வந்து பெரியார் எழுதின பெண்கள் பற்றிய நூல். திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்தி வேண்டினாரு. திருமணம் செய்து கொடுப்பதற்கு பதில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேசணும். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவதை பெரியார் வலியுறுத்தினாரு. 1981ல தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதியின் கனவை நினைவாக்கும் வகையில 1989ல தமிழ்நாடு அரசு இந்து வாரிசு சட்டத்தை வந்து அறிமுகம் செய்தது. அடுத்தது பெரியாருக்கு அப்புறம் அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு முக்கிய தலைவர். அதாவது 1859 டு 1945 வரைக்கும் அவரோட காலம். அவர் சமூக நீதி, சமத்துவம், சம உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடி இருக்காரு. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் போன்ற பட்டங்களை வந்து இரட்டைமலை சீனிவாசனுக்கு தரப்பட்டிருக்கும். சுயசரிதையை வந்து ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்ற பெயர்ல 1939ல வந்து வெளியிட்டிருப்பாரு இரட்டைமலை. இந்த நூல் வந்து தமிழில் எழுதப்பட்ட முதல் சுயசரிதை நூல்கள் ஒன்றாகவும் இருந்திருக்கு. 1893ல ஆதிதிராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை வந்து உருவாக்கினாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. பி.ஆர். அம்பேத்கரின் நெருக்கமானவர். அவர் லண்டனில் நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேஜை மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை கருத்துக்களுக்கு குரல் கொடுத்தவர். இவர் வந்து லண்டன்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக வந்து வட்டமேஜை மாநாடுகள்ல முதல் மற்றும் 2ஆம் மாநாட்டுல இவரு கலந்திருப்பாரு. 1932ல செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இவரும் ஒன்று. பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இவரும் ஒருத்தர். அடுத்த தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மயிலை சின்னத்தம்பி. மயிலை சின்னத்தம்பி ராஜா மக்களால் எம்.ஜி. ராஜா என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தலைவர்களில் முக்கியமானவர்கள். ஆசிரியர் பணி செய்திருக்காரு. பல்வேறு பாடப்புத்தகங்களையும் எழுதியிருக்காரு. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். அதாவது ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாரு அப்படின்னா மயிலை சின்னத்தம்பி. சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருக்காரு. நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருக்காரு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜாஜி முதலமைச்சர் ஆனாரு. ராஜாஜி முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு நடைமுகப்படுத்தினாரு. ஒடுக்கப்பட்டோர் ஆலையில் நுழைவதற்கு இந்த தடையை வந்து ராஜாஜி நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்தாரு. இந்தி மொழியை கட்டாய பள்ளியில் அறிமுகப்படுத்தும் நடவடிக்கையை வந்து மேற்கொண்டாரு. 1937ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்தாரு. பெரியார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 1944 சேலம் மாநாடு. 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் பெரியாரின் தளபதியான சி.என். அண்ணாதுரையும் நீதி கட்சியின் பெயரையும் திராவிட கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி நாட்டின் அலுவல் மொழின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. 1965ஆம் நாளை வந்து திமுகவினர் துக்க தினமாக அனுசரித்து இதை தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதாவது திக. தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் வந்து உத்வேகம் அளிச்சிச்சு. தொழிலாளர் சங்கங்கள் அமைக்கும் முயற்சியை மேற்கொண்டவர்கள் வந்து பி வாடியா, சிங்காரவேலர், திருவிக அவங்கெல்லாம் முக்கியமானவர்கள். பி வாடியா, சிங்காரவேலர், திருவிக அவங்கெல்லாம் வந்து தொழிலாளர் சங்கங்களை அமைச்ச தலைவர்கள் முக்கியமானவர்கள். 1918 வந்து இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு வந்து 1920 அக்டோபர் 3 வந்து பம்பாயில் நடைபெற்றுச்சு. அடுத்து வந்து சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் ஒரு முன்னோடியார்னா சிங்காரவேலர். காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், அல்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோர் கருத்துக்களை வந்து சிங்காரவேலர் வந்து தமிழிலும் வடிவமைச்சிருக்காரு. 1923 முதல் முதலாக மே தினம் விழாவை ஏற்பாடு செய்தவரும் வந்து சிங்காரவேலர். கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாடை தொழிலாளன் என்ற பத்திரிகையில வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து சிங்காரவேலர் வெளியிட்டிருக்காரு. சிங்காரவேலர் வந்து பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தோடு நெருக்கமாக இருந்திருக்காரு. இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் வந்து அபிரகாம் பண்டிதர் வந்து தமிழ் இசை நிகழ்ச்சியிலும் தமிழ் இசை வரலாற்று முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழ் இசை முறையை மீட்டாக்கம் செய்தாரு. தஞ்சாவூர்ல வந்து 1912 வந்து சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காரு. தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழ் இசை மாநாடுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பெண்கள் இயக்கங்கள். பெண்கள் இயக்கத்தில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டில் உருவான முக்கிய பெண் அமைப்புகளில் இந்திய பெண்கள் சங்கமும் அகில இந்திய பெண்கள் மாநாடு 1917 வந்து அன்னி பெசன்ட், ஜானகி தாசா, மார்கரெட் கசினாஸ் அப்படிங்கிற சென்னை அடையார் பகுதியில் தொடங்கப்பட்டுச்சு. இந்திய பெண்கள் சங்கம் வந்து பெண்கள் குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக 1927 வந்து அகில இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நிறுவியிருந்தாங்க. பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கமாகும். இவ்வியக்கத்தின் பணியாற்றிய பெண்கள் சிலர் முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மையார், கண்ணம்மாள், லீலாவதி, மூவாளூர் ராமாமிர்தம், ருக்குமணி அம்மையார், அலமேலு மங்கை, தயாராம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்து இந்திய விடுதலைக்காகவும் இந்தியா தமிழ்நாட்டு சீர்திருத்தத்துக்காகவும் போராடிய முக்கிய பெண் தலைவர்கள். அடுத்து 1907 தரங்கம்பாடியில் வந்து ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யாருன்னா சிகன் பால்கோ. 1893 ஆதிதிராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யாரு அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1918. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சி நிறுவப்பட்டது. பணியாளர் தேர்வு வாரியம் வந்து நீதி கட்சியினால் உருவாக்கப்பட்டுச்சு. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு முதலில் சட்டமேலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து MC ராஜா. முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் வந்து FW எல்லிஸ். தாய்மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தையாக கருதப்படுபவர் வந்து மறைமலை அடிகள். தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது வந்து நீதி கட்சி. சூரிய நாராயண சாத்திரி என்னும் பெயரை வந்து பிரதிமா கலைஞர்னு மாட்டிக்கிட்டாரு. டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அபிரகாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். பொறுத்துக திராவிட இயக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து நடேசன். தொழிலாளர்களுக்கு வந்து சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் வந்து மறைமலை அடிகள். ஜீவ சர்க்கம் வந்து இரட்டைமலை சீனிவாசன். 3 மட்டும் சரி. மிக முக்கியமானதாக வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையும் நிரூபித்தார். சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. இக்காலகட்டத்தில் இரட்டையாட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. கூற்றும் காரணமும் சரி. 1978 தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகத்தை வந்து எங்க வெளியிட்டாங்கன்னா கோவாவில். தமிழ் இலக்கிய நூல்கள் வந்து திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.